Dear students, good morning. Welcome to one and all. ஸோ நம்ம அடுத்து அந்த லெசனோட கண்டினியூட்டி பார்க்குறோம். லாஸ்ட்டாக பார்த்தோம் ஜீனோம்னா என்ன, வாட் இஸ் மீன் பை ஜீனோம், ஜீன் சீக்வன்சிங்னா என்ன. ஜீனோம்னா ஒரு ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய என்டையர் செட் ஆஃப் தி ஹேப்ளாய்ட் செட் ஆஃப் தி குரோமோசோம்ஸ், அதுக்கு தான் ஜீனோம் டிஎன்ஏ சொல்லுவோம். ஸோ அந்த டிஎன்ஏ சீக்வன்சஸ் இதர் மேபி மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்குது, குளோரோபிளாஸ்டில் இருக்குது அண்ட் நியூக்ளியஸில் இருக்குது. இதுமாதிரி என்டையர் செட்டுக்கு பேர் தான் நம்ம ஜீனோம் சொல்கிறோம். அந்த ஜீனோம் வந்து டிஎன்ஏ வச்சுக்கிட்டு எப்படி வந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கும் நம்மளுக்கும் உள்ள தொடர்பு, எவல்யூஷனரி பேட்டர்ன்ஸ், ஸோ பரிணாம வளர்ச்சி எப்படி நடந்திருக்கும், ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம் எப்படி எவால்வ் ஆகிருக்கும், எது ப்ரிமிட்டிவாக இருக்கும், எது அட்வான்ஸாக இருக்கும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்தமாரி ப்ளாட்டிங் டெக்னிக்ஸ் வந்து படித்தோம். எப்படி வந்து நம்ம டிஎன்ஏ ஐசோலேஷன்ஸ் பண்ணுறது, பியூரிஃபிகேஷன், ஆர்என்ஏ எப்படி இது பண்ணுறது, ப்ரோட்டீன்ஸ் எப்படி பியூரிஃபிகேஷன் பண்ணுறது, ஸோ அதை முன்னாடி ஸ்டடி பண்ணுறது, அதை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீனோம் எடிட்டிங் அப்படின்றாங்க. ஸோ எடிட்டிங் அப்படின்னாலே எடிட், அதை ஆல்ட்ரு பண்ணுறது. நீங்கள் கம்ப்யூட்டரில் படிச்சுக்கலாம். ஸோ வேர்டு வந்து யூ கேன் ஃபெமிலியர் தி எடிட்டிங் அப்படின்றது. ஸோ தட் மீன்ஸ் யூ கேன் எடிட் த சீக்வன்சஸ், அந்த டிஎன்ஏ சீக்வன்சஸ் வந்து எடிட் பண்ணலாம். எப்படி எடிட் பண்ணலாம்? யூ கேன் ஆட் இட் ஆர் ரிமூவ் இட் ஆர் ரிப்பேர் இட். அதாவது என்ன பண்ணலாம், இப்போ தான் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னா ஏடிஜிசி இப்படி இருக்குன்னா இது எக்ஸை நீங்கள் ஆட் பண்ணலாம், ஜிசி ஆட் பண்ணலாம். இல்லை ஏதாவது என்ன பண்ணலாம், நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். யூ கேன் ரிமூவ் தி எனி டூ சீக்வன்சஸ் ரிமூவ் பண்ணாலும் யூ கேன் ஆட் இட் ஆர் ரிமூவ் இட். யூ கேன் ஜிசி அப்படின்றத ஆல்ட்ரு பண்ணுறது, டிஏ அப்படின்னு ஆல்ட்ரு பண்ணலாம். ஸோ இந்தமாரி ஏதாவது நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு ப்ராசஸ் பேர் என்னது, எடிட்டிங் அப்படின்னு. இதுதான் கான்செப்ட், ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ மெயின் கான்செப்ட் ஆஃப் எடிட்டிங். ஸோ இது அது மட்டும் இல்லாமல் அப்போ நீ கட் பண்ணணும். அப்போ எப்படி எடிட் பண்ணுறது? யூ கேன் ஆட் இட் அப்படின்னா ஆட் பண்ணணும், இல்லை கட் பண்ணி ரிமூவ் பண்ணணும்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்குரிய கான்செப்ட் தான் அது CRISPR-Cas9 அப்படின்றது. அது என்னன்றதை இந்த பேராகிராஃபில் பார்த்துட்டே வரலாம். பாருங்கள், ஜீனோம் எடிட்டிங் ஆர் ஜீன் எடிட்டிங் இஸ் a group of technologies that has the ability to change on organisms of DNA. அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆர்கானிசத்தோட டிஎன்ஏ நம்மளால் நம்ம முடியும் மாற்றி அமைக்க முடியும். These technologies allow the genetic material to be added, removed or altered. என்ன பண்ணலாம், இது மூலியமாக ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸை ஒரு ஆர்கானிசத்தில் உள்ள ஜெனட்டிக் மெட்டீரியலை ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம் அல்லது ஆல்டர்னேட் பண்ணலாம் பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஜீனோமும். செவரல் அப்ரோச்சஸ் இதில் வந்து நிறையா படிப்பு அடிச்சிருக்காங்க எடிட்டிங்கில். இப்போ ரீசெண்டாக வந்து படித்தது தான் ஒன்று என்ன, CRISPR-Cas9 அப்படின்றது, விச் ஆர் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கிளஸ்டர்ட் ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்டு ஷார்ட் பேலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ். ஓகேங்களா? இது ஒரு டைப் ஆஃப் ஆர்என்ஏ சீக்வன்சஸ் மாரி தான். ஒரு பேலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ் அப்படின்னா தெரியும், இந்த மேடம் அந்த மாதிரியான பேலிண்ட்ரோமிக்ஸில் ஷார்ட் சீக்வன்சஸ் உள்ள ஒரு இது. ஸோ அதோடு இருக்கக்கூடியது Cas9 அப்படின்றது ஒரு ப்ரோட்டீன். அதாவது இந்த கிறிஸ்பர் சொல்கிறோம்ல, கிறிஸ்பர் அசோசியேட்டட் ப்ரோட்டீன் அர்த்தம், ஓகேங்களா? அது வந்து Cas9 அப்படின்ட்டாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வில் பி ஈஸிலி கட் சீக்வன்சஸ். ஓகே, அந்த சீக்வன்ஸஸ் என்ன பண்ணும், இது ஒரு ப்ரோட்டியஸ் என்சைம், நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை கட் பண்ணக்கூடியது. யூ கேன் ஈஸிலி கட் த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் அட் எ பர்டிகுலர் சைட். எல்லா இடத்துலையும் கட் பண்ண பர்டிகுலர் சைட். இது யார் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான். பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த CRISPR-Cas9 அப்படின்றது. அது அந்த பாக்டீரியா தன்னை வைரஸ்லேருந்து பாதுகாத்துக்கொள்ள, வைரஸ் வந்து அதை அட்டாக் பண்ணும்போது பாக்டீரியல் ஃபேஜ் சொல்கிறோமா இல்லையா, அந்த வைரஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது அது வைரஸோட ஜீனோமை அட்டாக் பண்ணுறதுக்காக இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் பாக்டீரியா ஃபேஜ் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த பாக்டீரியா ஃபேஜோட ஜீனோம் வந்து ஒரு பாக்டீரியா வந்து அட்டாக் பண்ணுது, உள்ள ஜீனோம் வரும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கிறிஸ்பர் என்ன பண்ணணும்னா அந்த கிறிஸ்பர் அந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து பார்த்திங்கன்னா அதோட காம்ப்ளிமெண்ட்ரி சீக்வன்ஸ் என்னென்னு பார்த்து அதோட சேர்த்து இதை டெஸ்ட்ராய் பண்ணும், ஓகேங்களா? இப்போ ஏடிஜிசி இருக்குன்னா ஸோ இதோட காம்ப்ளிமெண்ட்ரி சீக்வன்ஸ் என்ன ஆகும், யூ, ஓகேங்களா? யூ, ஏன்னா யூ ஏக்கு ஒரு யுரேஸில் வரும், டி அப்படின்னும் போது ஏ, இங்கே சின்ற போது சி. இந்த மாதிரியான சீக்வன்ஸ் வந்து பேர் பண்ணி தே கேன் டெஸ்ட்ராய்ட். இதுதான் வந்து CRISPR-Cas9 முக்கியமான கொண்டு, ஓகே? ஸோ இது வந்து ஏன் இதை இப்போ ரீசெண்டாக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது கம்பேர்ட் டு அதர்ஸ் டெக்னாலஜியோட ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குதுன்றாங்க, ஓகேவா? ஸோ அதனால தான் இது வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்க இதில் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? இது மூலயமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் பிளான்ஸ் இதில் ரைஸில் வந்து செஞ்சு பார்த்துருக்காங்க. யூஸ்டு டெமான்ஸ்ட்ரேட் த ஃபீசிபிலிட்டி ஆஃப் என்னது CRISPR மீடியேட்டட் டார்கெட்டட் மியூட்டோஜெனிஸ் அண்டு ஜீன் ரீப்ளேஸ்மெண்ட். அந்த டார்கெட் ஜீன்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி அந்த டார்கெட் ஜீனை என்ன பண்ணலாம், யூ கேன் ஆல்டர் பண்ணலாம், இல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு எதாவது ஆட் பண்ணலாம், என்னது சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான வேலையை பண்ணலாம். இதில் ரைஸில் பண்ணியிருக்காங்க.
ஓகேவா? ஸோ த ஜீன் எடிட்டிங் டூல் CRISPR கேன் பி யூஸ் டு மேக் த ஹைப்ரிட் ரைஸ் பிளான்ட்ஸ். என்ன யூஸ் பண்ணுறாங்க? ஹைப்ரிட் ரைஸ் பிளான்ட்ஸ், புது வெரைட்டிஸ். ஓகேவா? கலப்பின ஒரு பிளான்ட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க ரைஸில். தட் கேன் பி க்ளோன் த சீட்ஸ். ஓகேவா? ஓகேவா? அந்த சீட்ஸ் வந்து க்ளோன் பண்ணி பார்த்துருக்காங்க. யார்? இம்டியாஸ் காண்ட் அண்டு வெங்கடேஷன் சுந்தரேஷன் அப்படின்றவங்க 2 ஒரே ஆள். வெங்கடேஷன் அண்டு அதோட கலீக்ஸ், அவங்களுடைய கலீக்ஸ், இவங்க எல்லாம் அவங்களுடைய சேர்ந்து கோவொர்க்கர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? கேன் ஸ்டடி அபவுட் கிளியர்லி ஒன் கேன் வி ரீஇன்ஜினியர் த ரைஸ் பிளான்ட். ரைஸ் பிளான்ட்டோட அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை ஆல்ட்ரு பண்ணி அந்த ரைஸ் பிளான்ட்டை எப்படி ரீப்ளேஸ் பண்ணும்? ரைஸ் டு ஸ்விட்ச் ஃப்ரம் தி செக்ஸுவல் டு அண்ட் ஏசெக்ஸுவல் மோடு. ஏன்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் தானே ரைஸில் பூக்கும் பாலினேஷன் இருக்கும். அந்த செக்ஸுவல் மோடை ஏசெக்ஸுவல் மோடாக என்ன பண்ணியிருக்காங்க? மாற்றி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இதில் ரைஸ் பிளான்ட்டில். அப்போது ஒரு ரைஸ் பிளான்ட் இருக்குது அப்படின்னா ரைஸ் பிளான்ட்டில் இருக்கிற ஜீன் சீக்வன்ஸில் யாரை ஆட் பண்ணுறாங்க? கிறிஸ்பர். ஓகேங்களா? கிறிஸ்பர் என்னது Cas9 கிறிஸ்பர் அசோசியேட்டட் ப்ரோட்டீன். யோசித்து பார்க்கணும். ஏன்னா அடுத்து என்ன வார்த்தை வரும்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே வந்து அந்த டார்கெட்டட் ஜீன், இப்போ நம்ம ஒரு ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு நான் இமேஜின் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம திஸ் இஸ் கால்டு என்னது? திஸ் இஸ் கால்ட் அஸ் பிளாஸ்மிட். அந்த பிளாஸ்மிட்குள்ளே அந்த டார்கெட் ஜீன் என்னது? நம்ம ஒரு ஜீனை வந்து உள் செலுத்தே போகிறோம். அந்த தான் டார்கெட் ஜீன் அப்படின்னும். ஸோ டிசையர்ட் ஜீன் சொல்லலாம். ஆக்சுவலாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா டிசையர்ட் ஜீன். ஓகேங்களா? நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட டிசையர்ட் ஜீன். இந்த ஜீன் தான் வந்து என்ன பண்ணுறது? செக்ஸுவல் வந்து என்ன மாற்ற போகுது? ஏசெக்ஸுவலாக மாற்ற போகுது. ஓகே, அதோடு சேர்த்து யாரை நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிடும்? இந்த கிறிஸ்பரை வந்து இந்த பிளாஸ்மிட் அட்டாச் பண்ணி உள்ளே அனுப்புவோம். இந்த கிறிஸ்பர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டார்கெட்டட் ஜீனை, எந்த டார்கெட்டட் ஜீனை? ஹோஸ்ட் ரைஸ் பிளான்ட். அந்த ரைஸ் பிளான்ட்டில் அந்த செக்ஸுவல் கேரக்டருக்கான ரைஸ் பிளான்ட்டில் செக்ஸுவல் கேரக்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஜீன் இருக்குமில்ல, அந்த ஜீனை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஜீனை ஆட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கிறிஸ்பர். ஓகேங்களா? ஸோ நம்ம அதுக்கேற்றாப்புல இந்த கிறிஸ்பரை நம்ம என்ன பண்ணணும்? ரெடி பண்ணிக்கிறணும். நம்ம என்ன சீக்வன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுற முடியுமோ அதுக்கேற்ற மாதிரியான அந்த பேலண்ட்ரோமிக் ரிப்பீட் சீக்வன்ஸை நம்ம எதில்? கிறிஸ்பரில் க்ரியேட் பண்ணிக்கணும். இல்லை அந்த மாதிரியான என்சைம், இந்த Cas19 ப்ரோட்டீன் கூடக்கூடிய ஒரு நியூக்ளியோடைட்ஸை கட் பண்ணக்கூடிய அந்த என்சைம்ஸை தேடி கண்டுபிடிக்கணும். இதில் அந்த பாக்டீரியாவில். ஏன்னா இது பாக்டீரியாவில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஒவ்வொரு பாக்டீரியாலையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் இந்த மாதிரியான என்சைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? Cas19 ப்ரோட்டீன் கொண்ட கிறிஸ்பர் அப்படின்ற சிஸ்டர்ஸ் மூலியமாக நம்ம ஒரு பிளான்ட்டுக்குள்ளே டிசைட் ஜீனை உட்செலுத்த முடியும். அப்படி உட்செலுத்துற மூலியமாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? வெங்கடேஷன் அண்டு கான் குரூப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? தே கேன் சேஞ்ச் தி செக்ஸுவல் டு ஆனது ஏசெக்ஸுவல் மோடாக மாற்றி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஃபுல்லாக வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து யூசேஜுக்கு ஃபுல்லாக வரல. பட் தே கேன் ஸ்டடி அண்ட் ப்ரூவ் இட். ஓகேவா? ரைட். அடுத்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ஒன், ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ். அதுக்கு தட் இஸ் RNAi அப்படின்னு அர்த்தம். RNA இன்டர்ஃபரன்ஸ். இந்த RNA இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றது அந்த RNA சீக்வன்சஸை வந்து அட்டாக் பண்ணி ஃபர்தராக அதோட ஃபங்க்ஷனை தடுக்குது. அதான் இன்டர்ஃபரன்ஸ். தரதை சொல்லுவாங்க. ஒரு வேலை நடக்கும்போது தடையாராக வந்து நிற்பாங்கள்ல. ஒரு பழமொழியோடு சொல்லுவாங்க. என்ன பழமொழி? சிவபூஜையில் கரடி நுழைஞ்ச சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அதாவது ஒரு முக்கியமான வேலை நடந்திருக்கும். அந்த ஃபங்க்ஷனை வந்து அந்த ஒரு வேலையை வந்து ஏதாவது ஒரு சொல்லியோ ஏதோ ஒரு பண்ணியோ யாராவது தடுப்பாங்க. அது மாதிரி நம்ம செல்லில் முக்கியமான ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ். டிஎன்ஏலேருந்து கிடைக்கக்கூடியது நம்மளுக்கு அந்த ப்ரோட்டீன் தான். அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஃபங்க்ஷனை ஒரு RNA சீக்வன்ஸ் வந்து என்ன பண்ணுது? உள்ளே நுழைஞ்சு தடுக்குது. தட் இஸ் அ கான்செப்ட் டிஸ்கனது RNA இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி சில கான்செப்ட் சொல்லிடுறேன், உங்களுக்கு என்னன்றது புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு செல்லில் டிஎன்ஏ இருக்குது. டேக் டிஎன்ஏ செல். ஒரு செல்லில் நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸில் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்குது. இந்த டிஎன்ஏவோட ரோல் என்ன? வாட் இஸ் அவர் மெயின் ரோல்? ஹாவ் தி ஜெனட்டிக்கல் மெட்டீரியல். அந்த டிஎன்ஏ அதற்கு தேவையான அந்த ஆர்கானிஸுக்கு தேவையான ஜெனட்டிக் மெட்டீரியலை வச்சுருக்கும். அவ்வளோதான். அந்த டிஎன்ஏ வச்சு அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை வச்சு என்ன பண்ண போகிறது அப்படின்னு பார்க்கணும். அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் எக்ஸ்ப்ரெஸ் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம ரொம்ப நோட் பண்ணி பார்க்கணும். இப்போ ATGCT அப்படின்னு இருக்குது. திஸ் இஸ் என்ன? சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்சஸ். இதை வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா RNA தன்னோட சீக்வன்ஸாக மாற்றும். தட் இஸ் கால்ட் என்னது? RNA வந்து என்னது? தன்னோட சீக்வன்ஸாக மாற்றும். தட் இஸ் RNA எப்படி மாற்றும்? அப்படின்னு இருந்தால் ஏன்னா அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பேர் யார்? அடினின் வந்து தைமின் வரணும். டிஎன்ஏ இருந்தால் இது RNAன்னு சொல்லிட்டோம். RNA என்ன வரும்? வரணும், யுரேசல். இங்கே தைமின் வந்து என்னது? இங்கே குவானைன் சைட்டோசின். இங்கே சைட்டோசின் குவானைன். இங்கே T வந்துருக்கு. ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? வரும். ஸோ நவ் த சீக்வன்ஸ் இஸ் கால்ட் RNA சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸுக்கு வருது mRNA அப்படின்னா.
இந்த சீக்வன்ஸுக்கு பேர் என்னது? எம்ஆர்என்ஏ, மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு அர்த்தம். எம்ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏ. அது என்ன பண்ணுது? அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை ஆர்என்ஏ சீக்வன்ஸாக மாற்றுது. திஸ் ப்ராசஸ் கால்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு அர்த்தம். என்னது? திஸ் ப்ராசஸ் கால்டுனது டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸ்கிரிப்ட் வந்து மாற்றப்படுது. யாரோட ஸ்கிரிப்டு? டிஎன்ஏயோட ஸ்கிரிப்டு ஆர்என்ஏ ஸ்கிரிப்டாக மாற்றப்படுகிறது. இன்ஃபர்மேஷன் வில் பி சேஞ்ச் இன்டு எம்ஆர்என்ஏ. நவ் த எம்ஆர்என்ஏ வந்து அப்படியே என்ன பண்ண முடியாது? புரோட்டீன் சிந்தசிஸ்க்குள்ளே நுழைய முடியாது. இதில் தேவையில்லாத சைலண்ட் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். தட் இஸ் புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இல்லாத சீக்வன்ஸ் இருக்கும். அதை வந்து என்னது நான்சென்ஸ் கோடான்னு சொல்லுவோம். ஸோ நான் அதெல்லாம் இல்லாமல் என்ன பண்ணுவோம்? ஒரு கண்டினியூ எம்ஆர்என்ஏவை மாற்றி அது தே கேன் இன்வால்வ் இன் என்னது ட்ரான்ஸ்ஃபர் டு தி புரோட்டீன் சிந்தசிஸில் என்ன ஆகும்? அந்த மாரி புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு இன்வால்வ் ஆகக்கூடிய பிளேஸ் கொண்டு போகிறது என்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ. ஓகேங்களா? புரியுதுங்களா? திஸ் இஸ் கால்டு டிரான்ஸ்லேஷன். திஸ் ப்ராசஸ் கால்டு டிரான்ஸ்லேஷன். புரியுதுங்களா? ஸோ டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ வருது. எம்ஆர்என்ஏ வந்து மெசஞ்சர் ஆர்என்ஏ. இதில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸை வச்சு தான் நமக்கு என்ன கிடைக்க போகுது? ப்ரோட்டீன் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ப்ரோட்டீன் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் ஆகும்? அதில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸை 3 லெட்டர்ஸாக என்ன பண்ணுவோம்? அமினோ ஆசிட்ஸ் வச்சு நம்ம ப்ரோட்டீன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ டிஎன்ஏ நல்லா கவனிச்சிட்டவங்க. டிஎன்ஏலேருந்து சீக்வன்ஸ் கன்வெர்ட் என்னது? எம்ஆர்என்ஏ. வாட் இஸ் த ப்ராசஸ் கால்டு? டிரான்ஸ்கிரிப்ஷன். இங்கே கூட இருக்கும் பார்த்தீங்களா இல்லையா? டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, மறந்துடக்கூடாது. இப்போ எம்ஆர்என்ஏலேருந்து இஸ் கோ டு த டிஆர்என்ஏ, ரிபோசோமல் ஆர்என்ஏன்னு சொல்லுவோம். சாரி, ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. ஓகே, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஜீன் சீக்வன்ஸை எங்கே செஞ்சிடும்? ஆர்ஆர்என்ஏக்கு கொண்டு போகும். ரிபோசோமல் ஆர்என்ஏ. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ இருக்குது. ஸோ அந்த டிஆர்என்ஏ பண்ண ஆர்ஆர்என்ஏ கொண்டு போகிறதுக்கு பேர் தான் அது டிரான்ஸ்லேஷன். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இந்த சீக்வன்சஸ் மூலியமாக தான் நம்மளுக்கு அப்புறமா அங்கே போய் தே கேன் சிந்தசிஸ் த ப்ரோட்டீன். என்ன கிடைக்க போகுது? ப்ரோட்டீன். இப்போ ஒரு ஆர்கானிசத்தில் ப்ரோட்டீன் உற்பத்தி ஆகுது அப்படின்னா அந்த ஜீன் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அந்த ஆர்கானிசத்தில் ஜீனானது அது எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். டிஎன்ஏ இப்போ டிஎன்ஏ வந்து சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நிறைய டிஎன்ஏ சீக்வன்ஸ் பார்த்துட்டு நம்ம அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆச்சுன்னா அந்த ஜீன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகலைன்னா அந்த ஜீன் வந்து என்னது? எக்ஸ்ப்ரெஸ் ஆகலைன்னு அர்த்தம். அப்படி ப்ரோட்டீன் எக்ஸ்ப்ரெஸ் சிந்தசிஸ் நடக்கணும் அப்படின்னா இதெல்லாம் தேவை. எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏன்னு. ஸோ டிஎன்ஏ வந்து எம்ஆர்என்ஏ மாற்றப்படுது தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? ஸோ இதை நான் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஓகேங்களா? ஆல் கேரக்டர்ஸ் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் ஆர் ரிசல்ட் இன் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜீன் விச் ஆர் ரீஜன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் டிஎன்ஏ அப்படின்னு அர்த்தம். ஆல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ். எல்லா கேரக்டர்ஸும் ஆர்கானிசத்துலேருந்து எது மூலியமாக எக்ஸ்பிரஸ் பண்ணப்படுது? அந்த ஜீனோட எக்ஸ்பிரஷன் மூலியமாக. விச் ஆர் ரீஜன் ஆஃப் நியூக்ளியர் டிஎன்ஏ. த எக்ஸ்பிரஷன் இன்வால்வ் இந்த எப்படி இருக்கும்? டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்டு டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸில் இருக்கும். அந்த என்னது எக்ஸ்பிரஷன் இருக்கும் அதில். த டிரான்ஸ்கிரிப்ஷன் ரெஃபர்ஸ் டு த காப்பிங் ஆஃப் த ஜெனட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஸ்டாண்ட் ஆஃப் த டிஎன்ஏ கால்டு சென்ட் ஸ்டாண்ட் பை ஆர்என்ஏ. அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன்றது காப்பி பண்ணுது. யார்கிட்டருந்து காப்பி பண்ண போகிறது? டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ தே கேன் காப்பிங். This RNA as soon as it formed cannot be straight away sent to the cytoplasm. அந்த மாற்றப்பட்ட எம்ஆர்என்ஏ ஆனது இந்த ஆர்என்ஏ ஆனது தட் இஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து ஆர்என்ஏ மாற்றப்பட்டது டைரெக்டாக சைட்டோபிளாசத்துக்கு போகாது. ஓகே, ஸோ டிரான்ஸ்லேஷன் சைட்டோபிளாசம் டு அண்டர்டேக் தி ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் போகாது. இட் ஹேஸ் பி எடிட்டட். என்ன பண்ணுவாங்க? எடிட் பண்ணப்படுது. they can remove it. So made is suitable for translation which brings about the protein synthesis. ஓகே, அதுக்கேற்றாப்புல எடிட் பண்ணி தேவையில்லாததாக ரிமூவ் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்ட்ரான்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ப்ரோட்டீன் எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ப்ரோட்டீன் எக்ஸ்போஸ் ஆகாத இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தே கேன் சூட்டபிள் டிரான்ஸ்லேஷனாக மாற்றி இட்ஸ் கேன் இன்னொரு வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வரணும். இதுதான் பார்த்தோம். இது வரைக்கும் அப்படி முடிஞ்சா தே கேன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஒன் ஆஃப் த மெயின் ஐட்டம்ஸ் இஸ் ரிமூவ் ஃப்ரம் தி ஆர்என்ஏ ஸ்டாண்ட்ஸ் ஆர் தி இன்ட்ரான்ஸ். எக்ஸான்ஸ் இன்ட்ரான்ஸ் சொல்லணும். நான் இருக்கா இல்லையா? படிச்சிருக்கீங்களா? நான் இருக்கா? திங்க் பண்ணி பாருங்கள். எக்வாடிஸ்கல் எக்ஸான் ஞாபகம் இருக்கா? இன்ட்ரான்ஸ். ஸோ இங்கே என்னென்னா இன்ட்ரான்ஸ் அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் சில சீக்வன்ஸ் வந்து என்ன இருக்காது? எந்த விதமான ப்ரோட்டீனுக்கும் எக்ஸ்போஸ் ஆகாது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாது. ஸோ எந்த வித அமினோ ஆசிடும் ப்ரொடியூஸ் பண்ணாது. அந்த மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும்.
எப்போ பிஃபோர் டிரான்ஸ்லேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ மாறிடுச்சு. அந்த டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ மாறுறதுங்கிறது டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொன்னோம். ஸோ நவ் த ஆர்என்ஏ இஸ் கோ டு தி என்னது ப்ரோட்டீன் சிந்தசிஸ். அதுக்கு பேர் தான் என்னது டிரான்ஸ்லேஷன். இந்த டிரான்ஸ்லேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆர்என்ஏயில் தேவையில்லாத ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு கரெக்டான என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்கோ என்னென்ன அமினோசிட்ஸ் இருக்கோ வரிசையாக லீனியராக அரேஞ்ச் ஆகும். ஸோ திஸ் இஸ் ப்ராசஸ் takes place. All these changes before translation normally takes place whereby certain regions of DNA are silenced. ஸோ எந்த ஏரியாவில் வந்து டிஎன்ஏ சைலன்ஸ் இருக்கோ அந்த ஏரியாவில் ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துகிட்டு இருக்கும். அப்படி இருந்தபோதும் however there is an RNAi. RNAiனா என்னதுப்பா? திங்க் பண்ண டக்குன்னு RNA interference pathway. RNA interference is a biological process, okay, in which RNA molecules inhibit the gene expression or translation. நல்லா கவனிச்சிட்டிங்களா? அப்போ அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகிறத ஒரு ஆர்என்ஏ சீக்வன்ஸ் உள்ளே கொண்டு போய் தடுக்குது. அதுக்கு பேர் தான் அது RNA interference அப்படின்னு பேர். ஓகேங்களா? ஸோ திஸ் டன் பை நியூட்ரலைசிங் த டார்கெட்டட் mRNA மாலிகூல்ஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னா, அதை எதை டார்கெட்டட், அந்த எந்த சீக்வன்ஸை வந்து நீங்கள் என்னது டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த சீக்வன்ஸை டார்கெட் பண்ணி நியூட்ரலைசிங் பண்ணுது. அப்போ எதுனா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ வந்ததில் இல்லையா, டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ வர்றது இதுக்கு பேர் என்னது mRNAன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது mRNAவை என்னது அது டிரான்ஸ்லேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்போ UGCA அப்படின்னு இருக்குங்க, திஸ் mRNA சீக்வன்ஸ். நம்ம இதை டார்கெட் சீக்வன்ஸ் அப்படின்னா இந்த டார்கெட் சீக்வன்ஸ் அந்த RNAi என்னது RNA இன்டர்ஃபரன்ஸ் வந்து உள்ளே நுழைஞ்சு இதை என்ன பண்ணுது அப்படியே ஃபர்தராக எக்ஸ்போஸ் ஆகாமல் தடுக்குது. ஃபர்தராக எக்ஸ்போஸ் ஆகலைன்னா இது மூலம் உருவாகக்கூடிய ப்ரோட்டீன், தட் மீன்ஸ் அமினோ ஆசிட் ப்ரோட்டீன்ஸ் எதுவுமே சிந்தசிஸ் ஆகாது. இதுதான் சின்ன கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்றது இது மூலியமாக என்ன பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா? இதில் ஸோ RNA is a biological process which RNA molecules inhibit the gene expression or translation. This is done by the neutralizing the targeted, ஓகேவா, mRNA molecules. Right. A simplified model of the RNA pathway is based on 2 steps. 2 steps நடக்குன்றாங்க. அது என்ன பார்ப்போமா? ஈச் இன்வால்விங் ரிபோநியூக்ளியேஸ் என்சைம். ரெண்டுமே எதை பேஸ் பண்ணுது? ரிபோநியூக்ளியேஸ். நியூக்ளியேஸ் அப்படின்னும் போது they cut the DNA sequences. In the first step the trigger RNA either double stranded RNA அர்த்தம். இப்போ சில கேஸில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் டிஎன்ஏ வந்து என்ன ஆகும்னா டபுள் ஸ்டாண்டர்டாக உற்பத்தி ஆகும். இதில் சீக்வன்சஸ் ஆஃப் தி ஆர்கானிசம், ஏதோ ஒரு ஆர்கானிசத்தில் என்னது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ என்னது ஆர்என்ஏ உருவாகும். ஏன்னா பெரும்பாலும் ஆர்என்ஏ வந்து அது நார்மலி சிங்கிள் ஸ்டாண்டர்டாக. சம் கேசஸ் இந்த ஆர்என்ஏ வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வந்து இந்தமாரி டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்க ஆர்என்ஏ லிசன் ஓகேவா, இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ சின்ன சின்ன துண்டு துண்டாக வெட்டி எட்ஸ்காலானது சின்ன ஸ்டாண்ட்ஸாக ஸ்டார் ஸ்டாண்ட் அப்படியே மாற்றப்படுது. தெர் இஸ் கால் மைக்ரோ ஆர்என்ஏ அப்படின்னா இது பேர் என்னது மைக்ரோ ஆர்என்ஏ அப்படின்றாங்க. இஸ் அ ப்ராசஸ் இன்டு த ஷார்ட் இன்டர்ஃபரிங் ஆர்என்ஏ பை தி என்சைம்ஸ். அடுத்தது பாருங்கள், இது டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மைக்ரோ ஆர்என்ஏன்னு சொல்கிறாங்க. ப்ரைமரியில் இஸ் ப்ராசஸ் இன்டு எ ஷார்ட் இன்டர்ஃபரிங் ஆர்என்ஏ அப்படின்னா அது என்ன பண்ணுறாங்க, ரொம்ப இந்த நீளமாக இருக்கக்கூடிய டபுள் ஸ்டாண்டர்டை கட் பண்ணி என்ன பண்ணுறாங்க ஷார்ட் இன்டர்ஃபரிங்காக மாற்றுறாங்க. எது மூலியமாக? அது ஒரு என்சைம் தான். ஏன்னா அது நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய RNAs 2 என்சைம்ஸ் மூலயமா கட் பண்ணுறாங்க. ஓகே, அந்த என்சைம் பேர் என்னது? டைசர் அண்டு ட்ரோசா. புரியுதா? அப்போ ஒரு நார்மலாக இருக்குமே இது இல்லாமல் ஒரு சுச்சுவேஷனில் டபுள் ஸ்டாண்டர்ட் RNA உருவாகுது. ஓகேங்களா? டபுள் ஸ்டாண்டர்ட் RNA இதுக்கு பேர் என்ன சொல்கிறேன்? மைக்ரோ RNA அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இதை வந்து சில என்சைம்ஸ் மூலமாக RNA 2 என்சைம் டைசர் ட்ரோசா மூலிமா தே கேன் கட் பண்ணி ஸ்மால் செக்மெண்ட்ஸாக பிரிக்கிறாங்க. டபுள் ஸ்டாண்ட் ஸ்மால் செக்மெண்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நவ் திஸ் இஸ் கால்ட் என்னது siRNA. தட் மீன்ஸ் ஷார்ட் இன்டர்ஃபரிங் RNA அர்த்தம். தட் மீன்ஸ் ஷார்ட் இன்டர்ஃபரிங் RNA அப்படின்னு. புரியுதுங்களா? நவ் திஸ் இன் செகண்ட் ஸ்டெப். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு RNAவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த செகண்ட் ஸ்டெப் siRNA is loaded with the effector complex. இந்த ஸ்மால் இதில் இருக்கு இல்லையா, இந்த ஸ்மால் செக்மெண்டட் இந்த ஸ்மால் செக்மெண்டட் siRNAவை அதோடு சேர்ந்து ஒரு ப்ரோட்டீனை ஆட் பண்ணுறாங்க. தே கேன் ஆட் தி ஒன் ஆஃப் த ப்ரோட்டீன். ஸோ தட்ஸ் அ ப்ரோட்டீன் இஸ் அ காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? அதுக்கு பேர் அந்த ஸ்லைசிங் ஓகேவா? ஸோ அது சைலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டீன். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு சிஸ்டமாக உருவாகுது. நவ் see that in the second step RNA is loaded with the effector complex. RNA is induced silencing complex.
அதுக்கு பேர் தான் ரிஸ்க் ஃபேக்டர்ன்றாங்க. என்ன ஃபேக்டரு? ரிஸ்க் ஃபேக்டர். இது என்ன சேர்க்குறாங்க? எஸ்ஆர்என்ஏ இஸ் லோடட் வித் எஃபெக்டார் காம்ப்ளெக்ஸ் சொன்னேன். எஃபெக்டார்னா எஸ்ஐ எஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஏற்றாப்புல தே கேன் ஆட் தி ப்ரோட்டீன் இருப்பாங்க. த எஸ்ஐஆர்என்ஏ இஸ் unwound during the risk assembly and single strand of RNA hybridizes with the mRNA target. கவனிக்கணும். இப்போ இந்தமாரி டபுள் ஸ்டாண்டாக இருக்கும்போது அதோடு சேர்த்து ஒரு ப்ரோட்டீன் என்சைம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? ஆட் பண்ணுறாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது இது என்ன பண்ணுது அப்படின்னா தே கேனது அன்வைண்டிங் பண்ணுது. டபுள் ஸ்டாண்டாக இருக்குது சிங்கிள் ஸ்டாண்டாக இந்தமாரி அன்வைண்டிங் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த இது வந்து யாரோட பைண்ட் பண்ண போகுது? எம்ஆர்என்ஏயோட பைண்ட் பண்ண போகுது. எம்ஆர்என்ஏயோட பைண்ட் பண்ணி அந்த எம்ஆர்என்ஏவை என்ன பண்ணும்? ஃபர்தராக எக்ஸ்ப்ளோஸ் ஆகாமல் தடுக்கும். இதுதான் கான்செப்ட். புரியுதா? ரொம்ப சிம்பிள். ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ சின்னதாக கட் பண்ணப்பட்டு அந்த சின்னதாக கட் பண்ணப்பட்ட ஆர்என்ஏ ஒரு புரோட்டீனோடு சேர்ந்து நம்ம டார்கெட் ஜீன் அந்த டார்கெட் எம்ஆர்என்ஏவை எக்ஸ்ப்ளோஸ் ஆகாமல் தடுக்கும். இதுதான் ஒரு கான்செப்ட். இது மூலயமா ஒரு செய்யக்கூடிய ஒரு இதுதான் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால் நெமட்டோட்ஸ். நல்லா கவனிங்க. ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அது டார்கெட்டட் எம்ஆர்என்ஏ இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா? ரைட். இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஒரு ரூட் பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரூட் பார்ட்டிகல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய பாக்டீரியா. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் அ பாக்டீரியா. ஓகே. ஸோ இதில் நல்லா கவனிச்சிட்டே வாங்க. அது வந்து ஒரு நெமட்டோடு புழு ஒரு பூச்சி வந்து நெமட்டோடு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ரூட்டை அட்டாக் பண்ணி டிசீஸ் காஸ் பண்ணுது. ஒரு டொபாக்கோ பிளான்ட்டை ரூட்டை அட்டாக் பண்ணி டிசீஸ் காஸ் பண்ணுது. இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, இது டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ யாரை வச்சு கட்டுறாங்க? டைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூக்ளியஸ் என்சைம் மூலமாக கட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்மால் செக்மெண்ட்ஸாக இந்தமாரி கட் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்ராக்ஷன் ஆஃப் டைசர் வித் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ டைசர் மூலயமா என்ன பண்ணுறாங்க? துண்டாக கட் பண்ணுறாங்க. துண்டாக கட் பண்ணோன்னே அது என்ன சின்ன ஸ்மால் ஷார்ட் இன்டர்ஃபைரிங் ஆர்என்ஏஸாக மாற்றுறது. இந்த ஷார்ட் இன்டர்ஃபைரிங் ஆர்என்ஏவை ஒரு பிளாஸ்மிட்குள்ளே வச்சோ இல்லை என்ன பண்ணாங்க டேரெக்டாக அந்த டார்கெட் சைட்ஸ்குள்ளே உள்ளே செலுத்துகிறாங்க. அந்த இதுக்குள்ளே உள்ளே செலுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஷார்ட் இன்டர்ஃபைரிங் ஆர்என்ஏ அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட்ஸ் இங்கே எம்ஆர்என்ஏ இருக்குமா இல்லையா? ஆக்சுவலாக இது வந்து அந்த நெமட்டோட டிஎன்ஏ சீக்வன்சஸ். ஓகே. அந்த நெமட்டோடு என்ன பண்ணும்? அதுக்கு தேவையான ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கான சீக்வன்சஸ் இங்கே இருக்கும். இப்போ இதுதான் அந்த டார்கெட் எம்ஆர்என்ஏ யார்கிட்ட இருக்கக்கூடியது? அந்த நெமட்டோட டார்கெட். அந்த நெமட்டோடுன்னு சொல்லக்கூடிய அந்த பூச்சியோட என்னது நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்ஆர்என்ஏ. இந்த எம்ஆர்என்ஏயோட இந்த எஸ்ஆர்என்ஏ ப்ளஸ் ரிஸ்க் காம்ப்ளெக்ஸ் வந்து ஒன்றா சேருது. புரியுதுங்களா? கவனிங்களா? புரியுதா? இப்போ இதுதான் ஒரு ஹோஸ்ட் வச்சுக்கோங்க. ஹோஸ்ட் நெமட்டோடு. ஓகேங்களா? நெமட்டோடில் ஒரு எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸ் இருக்குது. எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? தே கேன் எக்ஸ்பிரஸ் தி ப்ரோட்டீன். இதான் எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ UCGA அப்படின்னு எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸ் இருக்குது. இது மூலயமா நம்மளுக்கு என்ன ஒரு அமினோ ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணி அதில் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரோட்டீன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு சின்ன கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த மாதிரியான இந்த டைசர் மூலியம் கட் பண்ணப்பட்ட ஷார்ட் இன்டர்ஃபைரிங் ஆர்என்ஏ இருக்கு இல்லையா? அதோடு சேர்ந்து என்னது ரிஸ்க் ஃபேக்டர் என்ன சொன்னோம்? ரிஸ்க் ஃபேக்டரு. ஓகேவா? இது என்னது ஷார்ட் இன்டர்ஃபைரிங்கில் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்றது என்னது? ஷார்ட் இன்டர்ஃபைரிங் ரிஸ்க் ஃபேக்டர் ஒரு ப்ரோட்டீனோட ஜாயிண்ட் ஆகுது. யார்? எஸ்ஐஆர்என்ஏஸ். அப்படி எஸ்ஐஆர்என்ஏஸ் ஜாயின் பண்ணும்போது என்னது டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய அந்த எஸ்ஐஆர்என்ஏ ஷார்ட் இன்டர்ஃபைரிங் ஆர்என்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றப்பட்டு அது தன்னுடைய சீக்வன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி சீக்வன்ஸ் என்னன்னு பார்க்கும். அதை நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் டார்கெட் சைட்னு. ஆட்டோமேட்டிக்காக இதோட காம்ப்ளிமெண்ட் சீக்வன்ஸ் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? யூ வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக அடினைன், சைட்டோசின் வந்தால் குவானைன் வந்தால் சைட்டோசின், தைமின் வந்தால் யூரேசின். ஓகே. இதுதான் அதோட டார்கெட் சைட். டார்கெட் சைட்டோட பைண்ட் பண்ணி இதை என்ன பண்ணாது? எக்ஸ்ப்ளோஸ் ஆக விடாமல் தடுத்துரும். புரியுதுங்களா? ஸோ ஹியர் நல்லா புரியுதுங்களா? ஸோ ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்
என்னது ஆர்என்ஏ இருக்குது. அதை டைசர் அப்படின்ற என்சைம்ஸ் மூலம் கட் பண்ணி அது சின்னது ஷார்ட் இன்டர்ஃபரன்ஸ் ஆர்என்ஏவாக மாற்றுறோம். இந்த ஷார்ட் இன்டர்ஃபரன்ஸ் ஆர்என்ஏவை ரிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்ப்ளெக்ஸ் மூலயமா அன்சிப்டு பண்ணால் டபுள் ஸ்டாண்டர்டாக சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றுறோம். அப்படி சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றிட்டு அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் அந்த டார்கெட்டட் ஆர்கானிசம், நம்ம ஒரு ஆர்கானிசத்தை எடுத்துருப்போம் இல்லையா, இந்த நெமட்டோட செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த நெமட்டோட டார்கெட் எம்ஆர்என்ஏயோட என்ன பண்ணும், அது பைண்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன அது ஃபங்க்ஷன்லெஸ்ஸாக மாற்றிடும். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் விடாமல், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண விடாமல் என்ன பண்ணிடும், அதை தடுத்துரும். ஆட்டோமேட்டிக்காக ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணலைன்னா அது ஃபங்க்ஷனை இறந்து விடும். இந்த நெமட்டோட்ஸ் இறந்து விடும். ஸோ திஸ் ஆஃப் த ஒன் ஆஃப் த மெத்தட் டு ஹெல்ப் த ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ். இந்த ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் மூலியமாக அந்த எம்ஆர்என்ஏ எக்ஸ்பிரஸ் பண்ண விடாமல் தடுக்கிறோம். இது ஒரு சாதாரணமான கான்செப்ட், பாக்டீரியாவில் இருக்கக்கூடியது. அதை நம்ம எடுத்து கொண்டு போய் எதில் யூஸ் பண்ணிக்கிறோம், நம்மளுடைய ஹியூமன் தேவைக்காக ஒரு பிளான்ட்டில் டிசீஸ் அட்டாக் பண்ணுது அப்படின்னும் போது, நெமட்டோடு அட்டாக் பண்ணும்போது அந்த நெமட்டோட கில் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், இந்த டெக்னாலஜியை. ஓகே, ஸோ இந்த டெக்னாலஜி எதில் இருக்கக்கூடியது தான், பாக்டீரியாவில் இருக்கிறது தான். நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்மளோட யூசேஜுக்காக இதை பயன்படுத்திக்கிறோம். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஓகேலா, ரைட். இது பாருங்கள், டூ யூனோன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்கோடிங் சிஸ்டம். இப்போ நீங்கள் ஜவுளி கடையில் மற்ற எங்கே போனாலும் இப்போ பார்கோடிங் சிஸ்டம் தான். ரேட் பார்க்கணும்னா என்ன, நம்மளே ரேட்டை மாற்றிடலாம். அப்படி மாற்றினாலும் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், அந்த கரெக்டான ரேட் தெரியும். எப்படி முடியுமா, அதில் கோட் போட்டுப்பாங்க. எனது கம்ப்யூட்டர் பார்கோடிங் சிஸ்டம் ஒரு டார்க் லைனாக பார்த்துருப்பீங்க. இந்தமாரி இருக்கும், பார்த்தா தெரியும். இந்தமாரி பார்கோடிங் சிஸ்டம் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் தெரியும். இதேமாரி இப்போ நம்ம ஜீன்லேயும் பண்ணியிருக்காங்க பார்கோடிங் சிஸ்டம். எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஜீன்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோமா இல்லையா, ஸோ ஒவ்வொரு ஜீனையும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஜீன்ஸை ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஜீனோட எக்ஸ்பிரஷன் என்ன, அந்த ஜீன் என்ன ப்ரோட்டீன்ஸ் பண்ணும், அதோட சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வராங்க. இதில் சிஸ்டத்தில் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சுட்டே வராங்க. அதுக்கு ஒரு பார்கோட் நம்பர் கொடுத்துறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அது கோடிங் அடித்தோம்னா நம்ம அந்த சீக்வன்ஸ் என்ன, அந்த சீக்வன்ஸ் மூலமா என்ன டிஎன்ஏ என்ன ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும், என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சலாம். யூ ஹேவ் சீன் இன் ஆல் புக்ஸ் பார்கோடிங். புக்கில் பார்க்கலாம், பார்கோடிங் சிஸ்டம் பின்னாடி இருக்கும் புக்கோட பேக் சைடு அட்டையில். அண்ட் ஆல்சோ ஐட்டம்ஸ் யூ கேன் பர்ச்சேஸ் அப்போ சூப்பர் மார்க்கெட். ஏதாவது ஐட்டம்ஸ் நீ பர்ச்சேஸ் பண்ணாலோ அதில் இருக்கும். திஸ் ரிவில் ஐடென்டிஃபை த புக் ஆர் ஐட்டம்ஸ் அஸ் வெல் அஸ் டீட்டெயில்ஸ் ஆஃப் லைக் ப்ரைஸ். அந்த பார்கோடிங் சிஸ்டத்தை நீங்கள் கோடெல்லாம் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட புக்கோட டீட்டெயில்ஸோ அந்த ஐட்டத்தோட டீட்டெயில்ஸோ அதோட ப்ரைஸு எல்லாம் நம்மளுக்கு தெரியும். சிமிலர்லி இதை போன்று பார்கோடிங் ஜெனட்டிக்கல் டேர்ம் அதில் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. ரெஃபர் டு ஐடென்டிஃபை த taxonomy based on its genetical makeup. In practice, it is an optical machine readable representation of data which describes about the characters of any plants or any objects. ஓகே, நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காமல் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஏற்கனவே ஸ்டடி பண்ணதுக்குள்ள அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருந்தோம்னா அதை நம்ம ஈஸியாக பார்கோடிங் சிஸ்டம் மூலியமாக கொண்டு வந்துடலாம். ஓகே, சரி, ரைட். நவ் கெடுதி இப்போ நம்ம எப்படிலாம் ஜீன்ஸை மாற்றலாம், எப்படி ஜீன்ஸை உள்ளே செலுத்தலாம். ஒரு ஜீனை ஒரு பிளான்ட்டுக்குள்ள எது மூலியமாக செலுத்துவீங்க, வெக்டார் மூலியமாக தான் செலுத்த முடியும். வெக்டார்ஸ் மீடியேட் மூலியமாக உள்ளே செலுத்துவோம். ஸோ அந்த வெக்டார் மீடியேட் மூலியமாக செலுத்தலாம், அல்லது ஜீன் கன் பண்ணுறதுலாம் பயோலிஸ்டிக் மெத்தட்ஸில் செலுத்தலாம் அப்படின்றதான் படித்தோம். இப்போ நம்ம ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், அதனால் என்ன பெனிஃபிட், இல்லை என்ன மாதிரி ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் கிடைக்குது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். நவ் யூ கேன் see தி டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட். ஓகேவா, என்ன பார்க்க போகிறீங்க, டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸை பார்க்க போகிறீங்க. ஸோ வாட் இஸ் அ டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட், ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுன்னு அர்த்தம். டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட்ஸ் அப்படின்றது டிரான்ஸ்ஜெனிக். ஓகே, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ்ன்றது தட்ஸ் கால்ட் ஜிஎம் கிராப்ஸ் அப்படின்றது. ரைட், ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஹெர்பிசைட் டாலரண்ட். முதல்ல ஹெர்பிசைட்னா என்ன தெரிஞ்சுக்குங்க. ஹெர்ப்னா என்னது, செடி. இங்கே ஹெர்பிசைட் அப்படின்றது என்னது, வீட்ஸ், களை செடி. இப்போ நம்மளுக்கு முக்கியமான ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது கிராப் ஃபீல்டில் களைச்செடி தான். ஏன்னா களைச்செடி அப்படின்றது யாரோட சேர்ந்து வளரும், நம்ம எந்த பிளான்ட்டை என்ன கிராப்பை கல்டிவேட் பண்ணுறோமோ அந்த கிராப்போட சேர்ந்து அந்த களைச்செடி வளரும். அப்படி வளரும் போது நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம போடக்கூடிய ஃபுட்டு, தட் மீன்ஸ் நியூட்ரிஷன் டு த பிளான்ட்ஸ், நியூட்ரிஷன் கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷனோ, பிளான்ட்டுக்கு போடக்கூடிய நியூட்ரிஷனோ, அது கிடைக்க வாட்டர்ஸ், அது கிடைக்க நியூட்ரிஷன் ஃபுல்லாக யார் எடுத்துக்கிடுவா, அந்த வீட்ஸ் எடுக்கும். அப்போ நம்மளுக்கு கிராப்ஸுக்கு தேவையானது போய் சேராது. ஸோ அப்போ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, வீட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் ப்ராப்ளம் ஆஃப் இன் கிராப் ஃபீல்ட்ஸ் which not only compete with the crops of the sunlight, சன்லைட்டுக்காக எடுத்துக்கிறோம், வாட்டர் எடுத்துக்கிறோம், நியூட்ரியன்ட் இருக்கும், ஸ்பேஸ் இடத்த, பட் ஆல்சோ ஆக்ட் அஸ் அ கேரியர் ஆஃப் இன்செக்ட்ஸ். ஓகேவா, இது ஆக்ட் அஸ் கேரியர் ஆஃப் இன்செக்ட்ஸ் கேரியர் ஆகும், டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஓகேவா,
அந்த டிசீஸை கொண்டு வரதுக்கு. ஏன்னா அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டுக்கு என்னது அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி மாரி இருக்கும். எப்படின்னா அந்த பிளான்ட் அட்டாக் பண்ணும். ஏதோ பிளான்ட் அட்டாக் பண்ணும். வீட்ஸ் பிளான்ட் அட்டாக் பண்ணி சில டிசீஸ் கிரியேட் பண்ணும். சில ஆர்கானிஸ் வந்து வீட் அட்டாக் பண்ணும். சில இன்செக்ட்ஸ் வந்து பெஸ்ட் வந்து வீட்ஸ் அட்டாக் பண்ணும். தட் இஸ் களைச்செடி அட்டாக் பண்ணும். சப்போஸ் அந்த களைச்செடி இல்லைன்னா அதுக்கு மேலே எதை அட்டாக் பண்ண வைக்கணும், கிராப்பால் அட்டாக் பண்ணி வைக்கும். நம்ம உண்மையான நம்ம வளரக்கூடிய கிராப்ஸ் வந்து சில நேரம் அட்டாக் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு என்னது இது இல்லைன்னா அதுன்றது மாறிக்கிறோம். ஸோ அந்தமாரி டிசீஸ் பரவுறதுக்கு ஒரு காரணியாக இருக்குது. ஸோ இட் இஸ் லெஃப்ட் அன்கண்ட்ரோல் வீட்ஸ் கேன் பி ரெடியூஸ் த கிராப் ஈல்ட்ஸ். இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோம்னா வீட்ஸ் வந்து நம்மளுடைய கிராப்போட ஈல்டை பெருமளவு பாதித்து பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். ஸோ ஓகேவா. ஸோ இதில் டிரான்ஸ்மினிக் கண்டெயின் ஏ நாவல் டிஎன்ஏ இன்ட்ரடியூஸ் இன்டு ஜீனோம். நாவல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட செலக்டிவான டிஎன்ஏவை அந்த ஜீனோமில் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். ரைட் அதுக்குள்ளே போவோம்னா now go to the glyphosate herbicide produced by Monsanto USA கம்பெனி. ஒரு பெரிய கம்பெனி Monsanto கம்பெனி அப்படின்றது. ஸோ இவங்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு 5 years 7 years முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய போராட்டமே நடந்தது தமிழ்நாடு இந்தியா லெவலில். ஏன்னா அவங்க ஒரு பெரிய Monsanto கம்பெனி வந்து ஒரு பிளான்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது என்னென்னா டெர்மினேட்டார் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெர்மினேட்டார் சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு தடவை தான் முளைக்கும். அந்த விதையை வாங்கி நீங்கள் ஒரு தடவை போட்டிங்கன்னா நல்லா வளரும், நல்ல ஈல்டு கிடைக்கும், எந்த டிசீஸ் வராது. பட் அந்த திருப்பி அந்த சீட்ஸ் வேணும்னா அந்த கம்யூனிட்டி தான் நீங்கள் போய் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது. ஓகேவா, யூ கேன் பர்ச்சேஸ் திஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம திருப்பி அந்த நம்மளுடைய ரகங்கள் போடாமல் வந்துட்டோம் வச்சுக்கோங்க, அது அழிஞ்சு போகும். கடைசி அந்த விதைகள் வேணும்னா யார்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும், அந்த பர்டிகுலர் மல்டிநேஷ்னல் கம்பெனியில் மட்டும்தான் கிடைக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அப்போ அவங்க சொல்கிறதா விலையாயிரும். ஸோ அந்த டெர்மினேட்டா சீட்ஸ் அப்படின்னும்போது அவங்கள்ட்ட வாங்கி இப்போ நீங்கள் முளைக்க போட்டிங்கன்னா ஒரு தடவை முளைக்கும். திருப்பி அந்த விதையை எடுத்து நீங்கள் முளைக்க போட்டிங்கன்னா நீங்கள் போட்டு நெல்லே முளைக்கிறீங்க, நெல் பயிரிடுறீங்க, நெல் வளருது, அந்த நெல்லை எடுத்து திருப்பி நீங்கள் முளைக்க போட்டிங்கன்னா முளைக்காது. அப்போ அதில் என்ன பண்ணுறாங்க, டெர்மினேட்டார்னு ஒரு ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஃபர்தராக க்ரோத் ஆகிறத என்ன பண்ணிடும், ஸ்டாப் பண்ணிடும். ஃபர்தர் ஜெர்மினேஷன் நடக்காது. திருப்பி நீங்கள் அதே மாதிரியான பிளான்ட்டை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அவங்கள்ட்ட தான் போய் விதையை வாங்குகிறோம். ஸோ அந்தமாரி பண்ணாங்க. அந்தமாரி ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்தது. அதுமாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அது பின்னாடி போனால் பார்ப்போம். ஓகே, அண்டர் த ட்ரேட் நேம் அதுக்கு அந்த ஹெர்பிசைட் அந்த ஹெர்பிசைடுக்கு ஓகேவா என்ன பேர் வச்சாங்க, ரவுண்ட் அப் அப்படின்னு வச்சாங்க. கில்ஸ் அ பிளான்ஸ் பை பிளாக்கிங் தி 5-enopyruvate அதாவது சிக்கிமேட் 3 பாஸ்பேட்ஸ் இந்த டேஸ் அப்படின்ற என்சைம்ஸ் இருக்கும். அந்த என்சைம்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், ஆர் இன்வால்வ் இந்த பயோசிந்தட்டிக் ஆஃப் அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸு, விட்டமின்ஸ் அண்ட் மெனி செகண்டரி பிளான்ட் ப்ராடக்ட்ஸை. உங்கள் செகண்டரி ப்ராடக்ட்ஸ்லாம் தெரியுமா இல்லையா, அது க்ரோத்துக்கு தேவையில்லை, but the plants can produce metabolites. Okay, several ways by these crops can be modified to the glyphosate tolerance. Okay, so இந்த glyphosate வந்து டாலரன்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த glyphosate என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ அந்த பிளான்ட்ஸை என்ன பண்ணும், அந்த வீட் பிளான்ட்ஸை அட்டாக் பண்ணி ஓகேவா. ஸோ தே கேன் கில் திஸ் வீட் பிளான்ட்ஸ். ஸோ அதை டாலரேட் பண்ணுறதுக்கு ஏற்றாப்புல நம்மளுடைய கிராப்ஸில் என்ன பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணலாம். அதில் ஒன் ஸ்ட்ராட்டஜி இன்கார்பரேட் தி சாயில் பாக்டீரியம் ஜீன் தட் ப்ரொடியூஸ் த எனது கிளைபாஸ்பேட் டாலரண்ட் ஃபார்ம் ஏ இபிஎஸ்பிஎஸ் அப்படின்றாங்க. ஓகேவா, தட் இஸ் அ கான்செப்ட் ஆனது கிளைபாஸ்பேட் டாலரண்ட் ஃபார்ம்ஸ். ஓகேவா, ஓகேங்களா. இபிஎஸ்பிஎஸ்னால் இங்கே நம்ம பார்த்தோம். ஓகே, 5-enopyruvate சிக்கிமேட் 3 பாஸ்பேட் சிந்தேஸ். ஓகே, என்சைம்ஸ். ஓகேவா, ஸோ இந்த என்சைம்ஸ் என்ன பண்ணுது, பிளாக்கிங் பண்ணுது. ஓகே, அந்த என்சைம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்றத போட்டோம். அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ் விட்டமின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த என்சைம்ஸ் என்ன பண்ணுது, பிளாக் பண்ணிது. ஸோ பிளாக்கிங் பண்ணி ஃபர்தராக என்ன பண்ணுது, அந்த க்ரோத்தை என்னது ஸ்டாப் பண்ணுது, இதோட வீட்ஸோட க்ரோத்தை. ஓகேவா, ஸோ ஒன் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணாங்கன்னா, சாயில் பாக்டீரியா மூலியமாக ஜீன் தட் ப்ரொடியூஸ் அந்த கிளையோபாஸ்பேட் டாலரண்ட் ஃபார்ம் த என்னது ESPS. Another way is incorporate a different soil bacterium gene that produce a glyphosate degrading enzymes. அந்த கிளைபாஸ்பேட்டை டீக்ரேட் பண்ணக்கூடிய என்னது என்சைம்ஸ் ஓகேவா இன்ட்ரடியூஸ் பண்ணி அது மூலியமாக அந்த பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது, நீங்கள் அந்த களைக்கொல்லி அடிச்சிங்கன்னா, ஹெர்பிசைட் அடிச்சிங்கனாலும் நம்ம கிராப் பிளான்ட் வந்து என்ன பண்ணாது, எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாது. அந்த பர்டிகுலர் பிளான்ட்ஸ் மட்டும்தான் பாதிக்கப்படும். டாலரன்ஸ். ஸோ தட் இஸ் கால்ஸ் அந்த ஹெர்பிசைட் டாலரண்ட். ஹெர்பிசைடை டாலரேட் பண்ணி வளரக்கூடிய பிளான்ட்ஸை நம்ம உற்பத்தி பண்ண முடியும். ஓகே, ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட் கண்ட்ரோல் இம்ப்ரூவ்ஸ் த ஹையர் கிராப் ஈல்ட். வீட்டை கண்ட்ரோல் பண்ணும்போது, வீட்ஸ் களைச்செடியை கண்ட்ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈல்டு வந்து அதிகமாக கிடைக்கும். ரெடியூஸ் த ஸ்ப்ரே ஆஃப் ஹெர்பிசைட் ப்ரொடியூஸ் பண்ணுறது, தட் இஸ் ஸ்ப்ரே பண்ணுறது தடுக்கப்படுறது நல்லது. ஸோ இட்ஸ் காம்படிஷன் பிட்வீன் த கிராப் பிளான்ட் அண்டு வீட்ஸ். கிராப் பிளான்ட்டுக்கும் வீட்ஸுக்கும் உள்ள காம்படிஷன் என்ன பண்ணுவோம், நம்ம தடுக்கிறோம், குறைக்கிறோம். யூஸ் ஆஃப் லோ டாக்ஸிசிட்டி காம்பவுண்ட்ஸ் விச் டூ நாட் ரிமைன் ஆக்டிவ் இன் த சாயில்.
இப்போ நீங்கள் ஹெர்பிசைடை ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டில் இருக்கும். அந்த பிளான்ட்டுக்கு அப்புறம் திருப்பி ரிமைனிங் வந்து இதில் சாயில் இருக்கும். தே கேன் கிரியேட் த சாயில் பொல்யூஷன் அண்ட் ஆல்சோ வாட்டர் பொல்யூஷன்ஸ். ஸோ அதை உருவாக்கும் இது ஹெர்பிசைட்ஸ். ஸோ அந்தமாதிரி பிளான்ட்ஸை நீங்கள் டாலரண்ட் பிளான்ட்ஸை கல்டிவேட் பண்ணிங்கன்னா ஹெர்பிசைட் அடிக்க வேண்டிய தேவையில்லை. அடிக்காதனால அந்த பொல்யூஷன் நல்லாயிருக்கும். இது எப்படி டு கன்சிடர் சாயில் ஸ்ட்ரக்சர் அண்டு மைக்ரோப்ஸ். ஸோ சாயிலை வந்து பாதுகாக்கலாம். அதில் வந்து மைக்ரோப்ஸையும் வளரக்கூடிய மைக்ரோப்ஸையும் நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகேவா? ரைட். அடுத்து பாருங்கள். அடுத்து இன்னொன்று இருக்குது. ஹெர்பிசைட் டாலரண்ட் என்னது பேஸ்டா அப்படின்றது. ஹெர்பிசைட் டாலரண்ட் என்னது பேஸ்டா. இது என்ன பண்ணுறாங்க பாருங்கள். லிசன். The trade name Basta refers to the non-selective herbicide containing the chemical compound another phosphinothryzine. ஓகேவா? It refers to a non-selective herbicide containing chemical இருக்கும். The Basta herbicide tolerant gene பிறகு PPT L phosphinothryzine. ஓகேவா? ஸோ டாலரண்ட் யாருக்கு? பேஸ்டாவுக்கு டாலரண்ட் அகெயின்ஸ்ட் தாக்கு பிடிச்சி வளருது. வாஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் தி மெடிகாக்கோ சட்டேவா பிளான்ட். அந்த மெடிகாக்கோ சட்டேவா பிளான்ட்லேருந்து ஓகேவா அந்த ரைஸ் மீதியான ஒரு பிளான்ட்ஸ் தான் அது. ஸோ அந்த குரூப் ஆஃப் த பிளான்ட்ஸ்லேருந்து ஓகேவா அந்த மோனோகாட்ஸில் இட் இன்ஹிபிட்ஸ் தி என்சைம் குளுட்டமைன் சிந்தேஸ் விச் இஸ் இன்வால்வ் இன் அமோனியா அசிமிலேஷன். அது அமோனியா எடுத்துக்கிறது என்ன பண்ணுது? தடுக்குது. ஓகேவா? ஸோ மேடிகாக்கோ சட்டேவா பிளான்ட் அது என்ன பண்ணுது? இட் இன்ஹிபிட் தி என்சைம் குளுட்டமைன் சிந்தேஸ் வந்து என்னது இன்ஹிபிட் பண்ணுது. விச் இஸ் இன்வால்வ் இன் அமோனியா அசிமிலேஷன். அமோனியா அசிமிலேஷன் ஆகிறது என்ன ஆட்டோமேட்டிக்காக குறைக்குது. ஆட்டோமேட்டிக்லி த பிபிடி ஜீன் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் டு தி டொபாக்கோ. அந்த இருக்குது மேண்டிகா சட்டைவில் வந்து ஐசோலேட் பண்ணப்பட்ட அந்த பிபிடி என்னது டாலரன்ஸ். யாருக்கு டாலரன்ஸ்? பேஸ்டா ஜீன்ஸ் வந்து டொபாக்கோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அண்ட் டிரான்ஸ்ஜெனிக் டொபாக்கோ இஸ் ப்ரொடியூஸ் வாஸ் ரெசிஸ்டன்ட் டு பிபிடிக்கு என்ன ரெசிஸ்டண்ட்டாக தன்மை இருக்குது. சிமிலர் என்சைம் was also isolated from the Streptomyces hygrococcus bacteria. இதில் இந்த பிரிச்செடுக்கிறாங்க. Streptomyces hygroscopicus அப்படின்றது வந்து இருக்காங்க. வித் இஸ் அ பார் ஜீன் கோட்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் ஃபார் தி PAT பாஸ்மினோத்ரைசின் அசிட்டைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்றது. ஓகேவா? திஸ் இஸ் இந்த இதில் இருக்கிறாங்க PAT ஸ்டெப்டோமைசிஸ் ஹைக்ரோஸ்கோபிகஸ்லேருந்து இருக்கிறாங்க வித் ஆர் பார் ஜீன் என்கோட் and was introduced into the crop plant like potato and sugar beet and transgenic crops have been developed. இது மூலமா அது transgenic plants வந்து டெவலப் பண்ண முடியுது. முதல்ல படிங்கன்னா ஸோ பேஸ்டாவை டாலரேட் பண்ணி வளரக்கூடியது. ஓகே, பேஸ்டா அப்படின்றது ஒரு ஹெர்பிசைட். அதை டாலரேட் பண்ணி வளரக்கூடிய பிளான்ட்ஸை வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்குறாங்க. முதல்ல மெடிக்கோ சட்டைவால் வந்து பிரித்து எடுக்கிறாங்க. அதை எதுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க? டொபாக்கோ பிளான்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அது அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஓகேவா அது இந்த பிபிடிக்கு என்ன பண்ணுது? இது பேஸ்டா டாலரண்ட்டாக அது மாறுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பிடி காட்டன்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் காட்டன் அர்த்தம். என்ன காட்டன்னு? பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் காட்டன் அப்படின்னும். இஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் காட்டன் வெரைட்டி விச் ப்ரொடியூஸ் அண்ட் இன்செக்டிசைட் ஆக்டிவிட்டி டு பால்வாம்ன்றது அந்த காட்டனில் முன்னாடி அந்த காட்டன் உருவாக்க முன்னாடி காய் சொல்லுவோம். அந்த காய்க்கு பேர் தான் என்னது? பால்வாம் அப்படின்றது. பால்வாம்ன்றது என்னதுன்னா ஒரு வாமு. அந்த இதை அட்டாக் பண்ணுவோம், அந்த காயை அட்டாக் பண்ணக்கூடியது. ஓகேவா? அந்த பால்வாம் வந்து என்னது ஓட்டை போட்டு அந்த பஞ்சு பிடிக்கிற அந்த காய்க்குள்ள பருத்தி காய்ன்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த பருத்தி காயை அட்டாக் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ என்னது? The BT cotton is genetically modified organism GMO, genetically modified pest resistant plant cotton variety which produce an insecticide activity of bollworm. Insecticide அந்த பால்வாம் கில் பண்ணுறதுக்கு தெளிக்கக்கூடிய இன்செக்டிசைடுக்கு அகெயின்ஸ்டாக டாலரண்ட்டாக இது இருக்கக்கூடியது. ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியம் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஈச் ஹார்ம்ஃபுல் டு டிஃப்ரெண்ட் இன்செக்ட். ஒவ்வொரு இன்செக்ட்டுக்கும் இது வெவ்வேறு விதமான இன்செக்ட்ஸுக்கு என்னது ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு பிடியும். ஓகே, ஒவ்வொரு பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ் குரூப்பும் ஒவ்வொரு விதமான இன்செக்ட்ஸுக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட் பிடி டாக்ஸின் ஆஸ் இன்செக்டிசைடல் டு த லார்வே ஆஃப் மால்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளை பீட்டில்ஸ், காட்டன், பால்வார்ம்ஸ் அண்டு கேட்ஃப்ளைஸ் பட் ஆர் ஆல் ஹார்ம்லெஸ் டு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப். ஓகேவா? இதெல்லாம் இருக்குது. மோஸ்ட் பிடி டாக்ஸின்ஸ் ஆஸ் இன்செக்டிசைடல். ஓகே, பேசிலஸ் டாக்ஸின் டு த லார்வே
யார் யாருக்கு லார்வேக்கு மாத்ஸு அண்டு பட்டர்ஃப்ளைஸ்க்கு பட் ஆர் ஹார்ம்லெஸ் டு என்னது அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் மற்ற லைஃபுக்கு ஹார்ம்லெஸ்ஸாக இருக்குது ஓகேவா தீங்கு விளைவிக்காமல் இருக்கும் மற்ற லைஃபுக்கு மற்ற ஆர்கானிசம் த ஜீன்ஸ் ஆர் என்கோடட் ஃபார் டாக்ஸிக் கிறிஸ்டல்ஸ் இன் திஸ் கிரேட் குரூப் ஆஃப் எண்டோடாக்சின் அந்த யார் பிடி பேசிலஸ் துரிஞ்சின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதா இல்லையா அதுக்கு பேர் என்னது டாக்ஸிக் கிறிஸ்டல்ஸ் ஓகே அது எண்டோடாக்சின் பேர் வித் இன்செக்ட் அட்டாக்ஸ் அண்ட் ஈட் த காட்டன் பிளான்ட் த கிரைட் டாக்சின்ஸ் ஆர் டிசால்வ் இன் தி இன்செக்ட் ஸ்டொமக் ஓகேவா அந்த இன்செக்டோ பெஸ்ட்டோ வந்து ஓகேவா அந்த பிளான்ட்ஸை வந்து சாப்பிடும்போது இப்போ பால் வாம் சொல்கிறோம் அந்த வாம் வந்து யாரை கடிக்குது அந்த காயை கடிச்சு உண்ணும்போது அந்த காயில் யார் இருக்கா பேசிலஸ் துரிஞ்சின்ஸ் ஜீன் இருக்குது அது எப்படி உள்ள செலுத்துவாங்க தெரியும் பிடி காட்டனில் பேசிலஸ் துரிஞ்சின்ஸில் அந்த டாக்ஸின் பீட்டா எண்டோடாக்சின் சொல்லுவோம் அந்த எண்டோடாக்சினை உள்ளே செலுத்துறது இது மூலியமாக அக்ரோபாக்டீரியம் மூலம் உள்ளே செலுத்தியிருப்போம் ஓகேவா அந்த மூலம் உள்ளே செலுத்தின அந்த பிடி பேசிலஸ் துரிஞ்சின்சிஸ் அந்த டாக்ஸிக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அந்த டாக்ஸிக் எதில் இருக்கும் அந்த காயில் இருக்கும் அந்த காயை வந்து அந்த வார்ம்ஸ் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டொமக்கில் போய் அது ஒரு ஸ்டொமக் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும் அது என்ன க்ரியேட் பண்ணும் அப்படின்னா இந்த எபித்தீலியல் மெம்பரைன்ஸ் ஆஃப் த கட்டு பிளாக் சர்டன் வைட்டல் நியூட்ரியன்ஸ் ஓகே அந்த வயிற்று பகுதியில் அந்த எபித்தீலியல் மெம்பரைன்ஸில் ஓகேவா பிளாக் பண்ணும் தடுக்குது இந்த சர்டன் என்னது முக்கியமான நியூட்ரியன்ஸ் உற்பத்தி ஆகிறத உருவாகிறத தடுக்குது தேர் பை சஃபிஷியன்ட் ரெகுலேஷன் ஆஃப் பொட்டாசியம் அயன்ஸ் ஓகேவா ஆர் ஆல்சோ லாஸ்ட் இன் த இன்செக்ட்ஸ் பொட்டாசியம் அயன்ஸ் வந்து ரெகுலேஷனும் தடுக்கப்படுது அண்ட் ரிசல்ட்லி த டெத் ஆஃப் த எபித்தீலியல் செல்ஸ் இன்டெஸ்டைன் மெம்பரைன் விச் லீட்ஸ் டு டெத் ஆஃப் தி லார்வே அவன் அந்த எபித்தீலியல் மெம்பரைன் வந்து டெத் ஆகிடணும் எபித்தீலியல் மெம்பரைன் வந்து டிஸ்ட்ராய் ஆயிரும் எதுக்கு ஸ்டொமக்கில் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய எபித்தீலியல் மெம்பரைன் ஆட்டோமேட்டிக்கலாக என்ன பண்ணும் அந்த எபித்தீலியல் மெம்பரைன் டிஸ்ட்ராய் ஆகணுன்னே எதுவும் இறந்துவிடும் அந்த வாமும் இறந்துவிடும் இதுதான் பிடி காட்டனில் உற்பத்தி ஓகே அடுத்தது அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஈல்ட் ஆஃப் காட்டன் இஸ் என்னது இன்க்ரீஸ் அதிகமான ஈல்டு கிடைக்கும் ஏன்னா பூச்சிகள் எதுவும் அட்டாக் பண்ணாது இதுதான் வந்து பஞ்சு இதே இது எங்கில் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி காய் இருக்கும் பெரிய காயாக இருக்கும் க்ரீன் கலரில் இருக்கும் பச்சையாக இருக்கும் ஓகேவா ஸோ அதை அட்டாக் பண்ணக்கூடியது தான் ஸோ ரிடக்ஷன் இன் தி இன்செக்டிசைட் யூஸ் ஆஃப் கல்டிவேஷன் ஓகேவா அந்த இன்செக்ட் வந்து அட்டாக் பண்ணாமல் தடுக்கிறதுனால நமக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்கிது இன்செக்டிசைட் தெளிக்க வேண்டியதில் பொட்டன்ஷியல் ரிடக்ஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஸோ இன்செக்டிசைட் தெளிக்காமல் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நம்ம அதுக்காக செலவழிக்கக்கூடிய பணம் வந்து நம்மளுக்கு வந்து மிச்சப்படுது ஓகேவா ஸோ இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் பிடி காட்டன் சீஸ் ஹை அந்த பிடி காட்டன் விதை வாங்கி நீங்கள் விதை வைக்கிறீங்கள பேசிலஸ் துரிஞ்சின்சிஸ் காட்டன் விதையோட ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அதே நேரத்தில் அது எஃபெக்டிவ் வந்து 120 days தான் இருக்குன்றாங்க அதுக்கப்புறம் அது எஃபெக்டிவ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது இன்எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் சக்கிங் பெஸ்ட்டு எல்லா பெஸ்ட்டுக்கும் இது வந்து இருக்காது ஹார்ம்ஃபுல்லாக இருக்காதுன்னு பார்த்தோம் அதேமாரி சில முக்கியமான பெஸ்ட் சக்கிங் பெஸ்ட்டு உரியக்கூடியது ஸ்டெம் போர்னு சொல்லுவோம் ஸ்டெம்மில் ஓட்ட போட்டு அதில் போட்டு ஷக்கிங் பெஸ்ட் லைக் ஜாசிட்ஸு ஆஃபைட்ஸு ஒயிட் ஃப்ளை வெள்ளைப்பூச்சியாக வந்து அந்த பூச்சின்னு சொல்லுவோம் ஒயிட் கலர் ஃப்ளைஸ் வந்து உட்காரும் ஸோ இதை வந்து என்ன பண்ணாது அஃபெக்ட் பண்ணாது ஸோ இப்போ அதுக்கும் தேவையில்லாமல் நமக்கு என்ன தேவையான இன்செக்டிசைட் அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் இட்ஸ் அஃபெக்ட்ஸ் ஆஃப் பாலினேட்டிங் இன்செக்ட்ஸ் அண்ட் த ஈல்டு நீங்கள் இது வந்து எதுதான் பண்ணோம் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இன்செக்ட் வந்து இதை அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா அந்த இன்செக்ட் செத்து போயிடும் சொல்லிட்டோம் யாரை அந்த பெஸ்ட்டை அந்த இன்செக்ட் வந்து இப்போ யார் அட்டாக் பண்ணால் நம்ம காட்டன் பிளான்ட்டை வந்து கடிச்சிச்சு அப்படின்னா இன்செக்ட் செத்து போயிடும் சொல்கிறோம் அதே நேரத்தில் பாலினேட்டிங் ஏஜென்ட் இன்செக்ட் மூலிமா பாலினேஷன் நடக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ இன்செக்ட் வந்தால் தான் அந்த பாலினேஷன் நடக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பிடி காட்டனை உற்பத்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இன்செக்ட்ஸ் வந்து அதில் வந்து கடிக்காது அப்படியே கடிச்சா அந்த இன்செக்ட்ஸ் செத்து போச்சுன்னா பாலினேஷன் நடக்காது பாலினேஷன் நடக்கலைன்னா உங்களுக்கு வந்து என்னது உற்பத்தி வந்து இருக்காது பாதிக்கப்படும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடி பிரிஞ்சால் ஓகேங்களா இது முதல்ல பிடி காட்டன் வந்துருச்சு பிடி பிரிஞ்சால் வரும்போது தான் நம்ம மக்கள் தான் விழிப்புணர்வோட பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் என்ன பண்ணாங்க இந்த பிடி பேசல்ஸ் துணிஞ்சின்ஸ் ஏன்னா இது வரைக்கும் நம்ம காட்டன் நம்ம சாப்பிட்றதில்ல ஆனால் இந்த கத்திரிக்காய் வந்து பிரிஞ்சால் வந்து நம்ம டேரெக்டாக சாப்பிடும்போது அந்த டாக்ஸிசிட்டி எண்டோடாக்சின் நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நம்மளுக்கு டிசீஸ் காஸ் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற போது இந்த ஆக்டர்ஸ் என்னது போராட ஆரம்பித்தாங்க இது வரக்கூடாதுன்னு தடுத்தாங்க பட் வந்துருச்சா நான் கூட நம்மளால் இப்போ சொல்ல முடியாது நம்ம அதை கூட சாப்பிட்டுக்கிருக்கலாம் பட் கரெக்டான எவிடன்ஸ் இப்போ நம்ம கையில் இல்லை த பிடி பிரிஞ்சால் இஸ் அனதர் டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ் கிரியேட்டட் பை இன்சர்ட்டிங் எ கிறிஸ்டல் ப்ரோட்டீன் ஜீன் CRY1AC ஓகேவா for the soil bacterium வேலை மூலியமாக அக்ரோபாக்டீரியம் so by bacillus thuringiensis into the genome of various branch of another cultivars ஓகேவா ரைட் the insertion of the gene along the other genetic elements such as promoters terminators antibiotic resistant markers gene into the brinjal plants இதோட ஒரு பிளாஸ்மிட் உள்ளே செலுத்தும் போது நம்ம பார்த்துருப்போம்
பிளாஸ்மிடை மட்டும் செலுத்த பிளாஸ்மிடோ இதான் பிளாஸ்மிட் அப்படின்னா நம்ம டார்கெட் ஜீன்ஸ் இந்த இதில் இருக்கும். நம்மளுக்கு தேவையான டிசையர்ட் ஜீன்ஸ் வந்து உள்ளே செலுத்துவோம். அந்த ஜீன்ஸ் தான் என்னது தட் இஸ் அந்த கைலேசி ப்ரோட்டீன் ஜீன்ஸ். அதோடு சேர்த்து என்ன பண்ணும் அந்த மற்றதை அனுப்புவோம். என்னது ப்ரொமோட்டாஸு, டெர்மினேட்டாஸ், ஃபர்தராக வளராத இருக்கிறது, ஆன்டிபயோட்டிக்ஸ், மார்க்கரு, இது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ த இன்சர்ஷன் ஆஃப் த ஜீன் அலாங் அதோடு சேர்ந்து வித் அதர் ஜெனட்டிக் எலிமெண்ட்ஸ் சச்சஸ் என்னது ப்ரொமோட்டாஸ், டெர்மினேட்டாஸ் தடை உருவாக்குறது, ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் செலுத்துகிறாங்க. இது மூலயமா பை த அக்காமடேஸ் யூஸிங் தி அக்ரோபாக்டீரியம் மீடியேட்டர்னு அது அக்ரோபாக்டீரியம் டூமிஃபேஷன்ஸ் மூலியமாக சாயில் இன்ஃபாக்டரி மூலியமாக அது பிரிஞ்சாலுக்குள்ளே எதை செலுத்துகிறோம் அந்த கிறிஸ்டல் புரோட்டீன் ஜீன். இது எதிலிருந்து எடுக்கப்பட்டது பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ்லேருந்து. ஓகேவா. ஸோ த ஜெனட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிடி பிரிஞ்சால் ஹாஸ் பீன் டெவலப் டு கிவ் த ரெசிஸ்டன்ட் அகெயின்ஸ்ட் அதாவது லெபிடோப்டிரான் இன்செக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்செக்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக என்னது இந்த ப்ரோட்டீன்ஸ் இருக்குது கிறிஸ்டல் ப்ரோட்டீன்ஸ் ஜீன் ஆக்டிவேட் பண்ணுது. அப்போ லெபிடோப்டிரான் வந்து நம்மளை வந்து யாரை வந்து பிரிஞ்சால் வந்து அட்டாக் பண்ணாது. அட்டாக் பண்ணிச்சுன்னா அந்த லெபிடோப்டிரான் இன்செக்ட்ஸ் என்ன பண்ணும் இறந்து விடும். ஸோ இது வந்து என்னது பிரிஞ்சாலில் பிடி பிரிஞ்சால் மூலியமாக லெபிடோப்டிரான் இன்செக்ட்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இன் பர்டிகுலர் த பிரிஞ்சால் ஃப்ரூட் அண்டு ஷூட் போரர். ஓகேவா. ஸோ இது அதிகமாக எதை அட்டாக் பண்ணோம்னா பிரிஞ்சால் தான் அட்டாக் பண்ணுதுன்றாங்க. இந்த ஃப்ரூட் போரர் அதில் ஓட்டையாக போட்டுரும். இதில் பூச்சி கத்திரிக்காய்ன்னு சொல்லாமல் எல்லாமே ஷூட் போரர் ஸ்டெம்மில் இருக்கும். ஓகே. லூசினாட்ஸ் அல்லது ஆர்பினாலிஸ். ஓகேவா. அந்த மாரி சில இன்செக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பிடி பிரிஞ்சால் மூலியமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே. பிடி காட்டன் அண்டு பிடி பிரிஞ்சால். பிடி காட்டன் வந்து கமர்ஷியலு, பிடி பிரிஞ்சால் வந்து நம்மளுடைய அன்றாட லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ். ஓகேவா. ஸோ இந்தமாரி இது மூலியமாக நம்ம நிறைய பெனிஃபிட்ஸ் அடையலாம். ஸோ பிடி பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்றது ஒரு பாக்டீரியா. அது ஒரு டாக்ஸிக் ப்ரொடியூஸ் பண்ணும். அதை யாரை அட்டாக் பண்ணணும்னா இன்செக்ட்ஸ் அட்டாக் பண்ணக்கூடியது. அப்போ அந்த டாக்ஸிக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனை வந்து காட்டனுக்குள்ளேயும் பிரிஞ்சால்குள்ளேயும் நம்ம உட்செலுத்திட்டோம். எது மூலியமாக அக்ரோ பாக்டீரியா மூலியமாக. அப்படி உட்செலுத்தும் போது அந்த அந்த இன்செக்ட் வந்து அந்த பிளான்ட்டை அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்செக்ட் வந்து இறந்துவிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரியான இன்செக்ட்ஸ் வந்து நம்ம கிராப் பிளான்ட்ஸை அட்டாக் பண்ணாது. இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஈல்டு அதிகமாக கிடைக்கும் இன்செக்ட் அட்டாக் பண்ணாதனால. ஓகேவா. நம்மளுக்கு அந்த இன்செக்டிசைட் தெளிக்கிறது குறையும். இன்செக்டிசைட் தெளிக்காதனால பொல்யூஷன்ஸ் குறையும். அதனால் நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்கலாகவும் லாபம் இருக்கும். ஸோ இதுதான் அதோட பெனிஃபிட்ஸு. ஓகேவா. ஸோ இதை தரவு பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகேவா. தேங்க்யூ.